ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைலில் ஒரு வெஜ்ஜு குருமா தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் அண்டு எக்கு குருமா தான் இது. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான, அதே நேரத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன், தாபா ஸ்டைலில். ஸோ தாபாவுக்கு யாரெல்லாம் போய் சாப்பிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் ஸோ தாபாவில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் போடணுன்னு கிடையாது. நான் பாருங்கள் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி நல்லா இந்த மாதிரி ஜூஸியாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் பாருங்கள் 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ஃப்ரைடு ஆனியனாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், பாதாம், முந்திரி உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த பெருசாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெங்காயம், இதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும், டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம அரைக்க போகிறோம். அதனால் டார்க் ப்ரௌனாக நம்ம வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எல்லா வெங்காயத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த ஆனியன் தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அதே ஆயிலில் பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூனு காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதிலே பாருங்கள், இந்த வேக வச்சு தோல் உரித்து வச்சுருந்த இந்த முட்டையை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துக்கலாம். ஸோ முட்டையை நம்ம தனியாக இந்த மாதிரி வறுத்து தான் எடுக்க போகிறோம். 4 முட்டையும் தனியாக இந்த மாதிரி வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். ஒன்றா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் நம்ம அடுத்தது செய்ய போகிறோம். இப்போ அந்த எண்ணெயை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சி இலை 2 இலை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன், 2 துண்டு பட்டை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 லவங்கம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மராட்டி மொக்கு ஒரு 2-3 சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் போடும்போது பார்த்துக்கோங்க, வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூனு அதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது பாருங்கள், வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். விசில் வந்துடுச்சு, குக்கரு சாதம் வெந்துடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிலே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளியும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அது கூடவே பாருங்கள், இப்போது மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி நான் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூட்டி குறைச்சி உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா எல்லா காயுமே ஒரே தடவையாக சேர்த்துடலாம். பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு. ஸோ உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், காலிஃப்ளவர் போட்டால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு. ஸோ என்கிட்ட இந்த காய் தான் இருந்துச்சு, அதனால் நான் இந்த காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த காய் வேகிறதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தனியாக ப்ரௌன் ஆனியன், இப்போ அதெல்லாம் போட்டுக்கலாம். கை சுடுது, அதனால் ஸ்பூன் எடுத்து ஸ்பூனில் தள்ளி விட்டுடலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ப்ரௌன் ஆனியனை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த முந்திரி, பாதாம் ரெண்டுமே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
முந்திரி பாதாம் ரெண்டுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக இருக்கும். ஏன்னா ப்ரௌன் ஆனியன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காயெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த காயெல்லாம் இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, முந்திரி பாதாம் ப்ரௌன் ஆனியன் இது எல்லாமே பச்சை மிளகா இது எல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதில் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஏன்னா வேஸ்ட் ஆக வேண்டாம், அதனால் எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்பவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே அதில் போட்டுக்கலாம். இது வந்து காரம் வந்து இருக்காது, கலர் கொடுக்கும், அதனால தான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் மிளகாய் பொடி வேணும்னா கூட இதில் நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் பாருங்கள், நல்லா கொதிக்க விடணும். நல்லா இது மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது கொதித்து இந்த மாதிரி கொஞ்சம் சுண்டி குழம்பு நல்லா ட்ரை ஆகிட்டு சுண்டி வந்துடும். ஸோ இந்த மாதிரி திக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம தனியாக வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா முட்டை, இந்த முட்டையெல்லாம் 4த்தையுமே நான் போட்டுக்கிறேன். நான் 4 பேருக்கு செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் 4 முட்டை எடுத்துருக்கேன். ஸோ அது கூடவே நல்லா கருவேப்பிலையும் போட்டுட்டு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுட்டு, கொத்தமல்லியும் போட்டதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா கலரி நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி விடுவோம். ஸோ சிம்மில் வச்சு இந்த ஸ்டேஜில் இது பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் அது கொதிச்சா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தாபா ஸ்டைல் ஒரு எக் குருமா, வெஜிடபிள் குருமா எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.